ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். ஒவ்வொரு வீட்டிற்குமே ஒரு அளவுகள் இருக்கு. அளவுகள் தவறாக இருந்தாலும் கூட முன்னேற்றம் இருக்கிறது இல்லை. நீங்கள் எத்தனை பெரிய வாஸ்து நம்பரை வச்சு கட்டினீங்கனாலும் இன்ஜினியர் வீடு தப்பாக இருந்தால் உங்கள் வீடு சரியாக இருக்காது. எப்போவுமே இன்ஜினியருக்கு வாஸ்து தெரியுது, கொத்தனாருக்கு வாஸ்து தெரியுது, மேஸ்திரிக்கு வாஸ்து தெரியுது, தயவு செய்து பண்ணாதீங்க. சல்லி தோசை நிவர்த்தி செஞ்சுட்டு பண்ணாங்கன்னா 100% எந்த தடைகளுமே இல்லாமல் அந்த வீடு கட்டி முடிக்கப்படும். ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கான வீட்டுடைய அமைப்புகளோ, வீட்டுக்கான தலைவாசல் அமைப்புகளோ, ஜன்னல்கள் அமைப்புகளோ எல்லாமே மாறுபடும். தீர்க்க முடியாத ஒரு கேன்சர் வருது அப்படின்னாலே தென்மேற்கில் கிணறு இருந்தாலும் கேன்சர் கொடுக்கும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு வாஸ்து தங்கதுரை அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. தொடர்ந்து நமக்காக நிறைய பதிவுகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர்கிட்ட வாஸ்துவை பத்தியும் நிறைய சந்தேகங்களை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். குருவாழ்க குருவே துணை. எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கிறேன். எல்லாருக்குமே இருக்க நிறைய கொஷின்ஸ்க்கு வந்து நீங்க ஒவ்வொரு நேர்காணலையும் பல பதில்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில எல்லாருக்குமே வந்து நம்ம வீடு ஆரம்பிக்க போறோம், வீடு கட்ட போறோம் அப்படின்னா அந்த பூமி பூஜை அப்படிங்கிறத போடுவாங்க. அதுக்கப்புறம் பெருசா என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது. ஏன்னா இப்ப எல்லாத்துக்குமே வந்து இன்ஜினியர்ஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களே வந்து நான் வாஸ்து பார்த்து உங்களுக்கு வீடு கட்டி தந்துடுறேன், நான் இன்ஜினியர் படிச்சிருக்கேன், எனக்கு வாஸ்துவும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள நம்புறதா இல்ல வாஸ்து அப்படிங்கிறதுக்கே தனியா பிரத்யேகமா ஒரு சில ஆட்கள் இருக்காங்க, அவங்கள பார்த்து அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல வீடு கட்டணுமா சார்? இது ஒரு சிறந்த கேள்விதான். இப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களாகட்டும், இன்னைக்கு கொடுக்க இன்ஜினியர் இருக்கட்டும், இன்றைய காலகட்டத்தில் வர்றவங்களுக்கு எந்த இடத்துல பூமி பூஜை போடுறனே தெரியறதில்ல. ஒருத்தர் வடகிழக்கு முனையில் பூமி பூஜை போடுறாரு, ஒருத்தர் தென்மேற்கு முனையில் பூமி பூஜை போடுறாங்க. அப்போது அந்த அடிப்படை அப்படிங்கிறது இந்த பூமி பூஜை போடுறது எப்படின்னு தெரியணும். இன்னொன்று, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி சல்லிய தோசை நிவர்த்தின்னு இருக்குது. எல்லாரும் பண்ணணுமா சார்? அது நிச்சயமாக எல்லாரும் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடம் அப்படின்னா அந்த இடத்துல வீடு கட்டுறப்ப எலும்போ கரித்துண்டுகளோ இல்லை மயிர் அந்த மாதிரி வந்து எதுவுமே அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அது வந்து சல்லிய தோஷம் அப்படிங்கிறோம். பழைய காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடம் வந்து நம்ம வாங்குறோன்னா அந்த இடம் வந்து பழைய காலத்தில் ஒரு எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுடுகாடாக இருந்துச்சா, இல்லை அந்த இடத்துல வந்து ஏதாவது நாய் இறந்துச்சா, ஒரு பறவைகள் இறந்து கிடந்துச்சா, இல்லை ஏதாவது அங்கே வந்து தவறான ஒரு செயல்கள், ஏதாவது கொலை அந்த மாதிரி ஏதாவது ஒரு உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சா அப்படின்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. இது 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட நடந்திருக்கலாம் இல்லையா? காலி இடம் தானே நம்மளுக்கு. இப்போ தானே நம்ம மனைகளாக மாட்டுறோம். அப்படி இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த சல்லிய தோஷம் அப்படிங்கிறோம். இந்த சல்லிய தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த சல்லிய தோசை நிவர்த்தி செஞ்சுட்டு பண்ணாங்கன்னா 100% எந்த தடைகளுமே இல்லாமல் அந்த வீடு கட்டி முடிக்கப்படும். இந்த சல்லிய தோசை இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, வீடெல்லாம் வந்து பணம் இருந்துச்சுன்னா கட்டிடுவோம். கட்டுனதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் எதுவுமே முன்னேற்றம் இருக்காது. ஒன்று வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருந்தால் திருமணம் நடக்காது, பசங்க இருந்தால் திருமணம் ஆகாது. தொழில் அப்படிங்கிறது, கணவனுக்கு தொழில் இருந்துச்சுன்னா வீடு கட்டி முடிச்சோடனே தொழில் போயிடும். வீடு கட்டி ஒரு சில இடங்களில் வீடு கட்டவே வந்து உயிரிழப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும், நிறைய விபத்துகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே மாதிரி வீடு கட்டும்போதே பார்த்திங்கன்னா டைவர்ஸ் ஆனதில் நிறைய இடங்கள் இருக்குது. திருமணம்லாம் பேசி வச்சுருப்பாங்க. பொண்ணும் சூப்பரான பொண்ணாக இருக்கும், பையனும் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான். அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் நிச்சயம் பண்ணிவிட்டு வீட்டை கட்டி முடிச்சுட்டு திருமணமெல்லாம் நினச்சிருப்பாங்க. இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளே அந்த திருமணம் பாதியிலே நின்று போயிடும். இந்த மாதிரி நிறைய இடங்களை நம்ம பார்த்துருக்கோம். இதற்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சல்லிய தோஷம். இப்போ இந்த சல்லிய தோஷம் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறத ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு வாஸ்து நிபுணரை வச்சு முறையாக பண்ணிட்டு பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக பாதிப்புகளை கொடுக்கும். இது எப்பப்போ கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்களில் கட்டுறப்பே தெரிஞ்சிடும். ஒரு சில இடங்களெல்லாம் வந்து 3 ஆண்டுகளுக்கு ஒன்றுமே பண்ணாது, 3 ஆண்டுகள் கழித்து தான் நடக்கும். ஒரு சில இடங்களில் 7 ஆண்டுகளுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் கொடுக்காது. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஜோதி இடத்துல அந்த கிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்போல்லாம் பாதிப்பை கொடுக்காது. எப்போ அந்த கிரகங்களோட நிலை மாறுதோ அப்போ அந்த 7 ஆண்டுகள் கழித்து பாதிப்புகள் கொடுக்கும்.
அதனால தான் புது வீடு கட்டுறப்ப ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து இந்த வீட்டை கட்டணும். இன்னொன்று, எப்போவுமே இன்ஜினியருக்கான பணியை மட்டும் கொடுங்க. அதற்கு வாஸ்து நிபுணர்னால் தனியாக வாஸ்து நிபுணருக்கான ஒரு நல்ல வாஸ்து நிபுணர் ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் வீட்டை கட்டுங்க. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியிலையுமே வாஸ்து சொல்லிக் கொடுக்கறதில்ல. அதற்கான முயற்சிகள் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். வருங்காலங்களில் கண்டிப்பாக எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லேயுமே அடிப்படை வாஸ்து அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக முயற்சி செய்கிறோம். நானும் ரவிநமன் அவர்களுமே நேரடியாக கோயம்புத்தூர்ல எல்லாம் போய் ஒரு 4-5 காலேஜெல்லாம் பார்த்து பேசிட்டு வந்தோம். பட் அதற்குள்ளே அது தவிர்க்க முடியாத காரணத்தில் அவர் தவறிட்டார். பட் அதை முன்னெடுத்து செல்ல முடியல. நிச்சயமாக இந்த ஆண்டுகள்லையோ இல்லை அடுத்த ஆண்டுகள்லையோ இந்த சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும் நிச்சயமாக எங்களை அழைச்சாங்கன்னா நாங்கள் இலவசமாகவே நேரடியாக போய் இந்த கட்டடக்கலை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அடிப்படை வாஸ்து சொல்லிக் கொடுக்கலான் இருக்கிறோம். அது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். பட் என்னென்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாமே புக்கை படிச்சுட்டு அக்னியில் கிச்சன் எந்த அளவுகள் கொடுக்கணும்னு தெரியாது. கிச்சன் இருந்தால் போதும். அதே மாதிரி கழிவறைன்னு கொடுக்குறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு அளவுகள் இருக்குது. ஹால் அப்படின்னோம்னா அதற்குன்னு ஒரு அளவுகள் இருக்குது. அதே நைருதி மூலை பெட்ரூம் அப்படின்னா ஒவ்வொரு அறைகளுக்குமே அளவுகள் இருக்குல்ல, அது மாதிரி தான் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு சட்டை இருக்குது, அதுக்கு ஒரு பாக்கெட் வைக்கிறீங்க. பாக்கெட் பெருசாக ஒரு அடிக்கு ஒரு அடி பாக்கெட் வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த சட்டை போட முடியுமா? அப்போ அதற்கு இந்த சட்டைன்னு தைச்சாலே அதுக்குன்னு ஒரு பாக்கெட்டுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல, அந்த அளவுகள் பண்ணால் தானே நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டிற்குமே ஒரு அளவுகள் இருக்குது. அளவுகள் தவறாக இருந்தாலும் கூட முன்னேற்றம் இருக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம வரைபடத்தை வச்சு பலன் சொல்கிறோம்ல, அதனால தான் இதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதுபோல் தான் நீங்கள் எப்போ வீடு கட்டினாலும் அதே மாதிரி ஒரு இன்ஜினியர் வீடு கட்டுறாருன்னா அவர் வீடு எப்படி இருக்குதோ, என்ன தவறுகள் இருக்குதோ அதே மாதிரி தான் நமக்கு கட்டி கொடுப்பார். நீங்கள் எத்தனை பெரிய வாஸ்து நிபுணரை வச்சு கட்டினீங்கனாலும் இன்ஜினியர் வீடு தப்பாக இருந்தால் உங்கள் வீடு சரியாக இருக்காது. இது எந்த லாஜிக் சார்? ஏன்னா அது உண்மை. நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள். உங்களுடைய எண்ணங்களை தான் நம்ம வடிவமைக்கிறோம். நமக்கு எந்த இடத்துல பெட்ரூம் எவ்வளோ பெருசு வேணும், எந்த இடத்துல ஹால் வேணும், எந்த இடத்துல கார்டனிங் கொடுக்கணும், எந்த இடத்துல லிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் தானே தீர்மானிக்கிறீங்க. ஒரு வாஸ்து நிபுணராக நான் எங்கெங்கே வரணும்னு நான் சொல்லுவேன். பட் எனக்கு ரூம் பெருசாக இருக்கணும் சார், நான் இந்த இடத்துல தான் நிறையா நகைகள் வைப்பேன், இந்த இடத்துல பணம் வைப்பேன், அதுக்கு எந்த இடம் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் தானே சொல்லுவீங்க. அப்போ உங்களோட எண்ணங்களை தான் நான் வீடை வடிவமைச்சு கொடுக்குறோம். அதை கட்டக்கூடியவர் உங்களோட எண்ணப்படி தானே அவர் கட்டுறாரு. அதே மாதிரி தானே ஆட்கள் உங்களுக்கு சேருவாங்க. அப்போது ஒரு இன்ஜினியர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் வரும். இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு துணிக்கடை, அது ஒரு பெரிய செயின் ஸ்டோர் தான். அவங்க வீட்டுக்கு நாங்கள் வாஸ்து பார்க்க போயிருந்தோம். அவங்களோட பெட்ரூம் மட்டும் 22க்கு 22 சைஸு. அவங்க இந்த நகைகள்லாம் பெரிய அளவில் கொள்முதல் பண்ணி நகை கடையும் வச்சுருக்காங்க. நகைகள்லாம் கொள்முதல் பண்ணி டன் கணக்கில் வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இடம் கேட்குறாங்க எந்த இடத்துல வைக்கணும்னு. அதுக்கு மட்டுமே அவங்க கேட்டோட அளவு எவ்வளோன்னு தெரியுங்களா? 42க்கு 42 போட முடியுமா சார்? குறைஞ்சது 32க்கு 32 வைக்க முடியுமா சார் அளவு? இந்த இடத்துல வைக்கலாமான்னு சார்னு கேட்குறாங்க. அப்போது நீங்கள் சாதாரணமாக சின்னதாக வீடு கட்டுறவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. அவங்க நீங்கள் எப்படி கட்டி கொடுத்தாலும் அவங்க வாழ்வியலில் வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. பாதிக்கப்பட்டாலும் இன்ஜினியரையோ வாஸ்துக்காரரை குறை சொல்ல மாட்டாங்க. ஆனால் விஐபின்னு பெரிய பெரிய ஆட்களுக்கு நம்ம பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது. அவர்களுக்கெல்லாம் நம்ம சாதாரணமாக ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்தீங்கன்னா டோட்டலாக செயின் ஸ்டோர் 100 கடை இருக்குதுன்னா எல்லாமே இப்போது இங்கேருந்து வச்சு தானே நகை எடுத்துகிட்டு போகிறாங்க, இங்கேருந்து வச்சு தானே பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. டோட்டலாக அவங்களுடைய மொத்தம் சாம்ராஜ்யமே சரிஞ்சு போயிடும். அது கடந்த காலங்கள் நடந்துச்சு. அதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை தலைமுறைமாக கொண்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் செயல்படுது. அவங்க பயங்கரம் வளர்ச்சி வந்துச்சு. ஒரு கட்டத்தில் ஒரு புது வீடு கட்டுறாங்க. அந்த வீடு வாஸ்து தவறாக கட்டிடுறாங்க. டோட்டலாக அந்த கடைகள் எல்லாமே விற்கப்பட்டு இன்றைக்கி அந்த மளிகை கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு அந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க அவங்க. இன்றைக்கி அது அப்படியே வேறு கை மாறிடுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா கடையில் அவங்க வீடு தான். அப்போ நீங்கள் எப்போ வீடு கட்டணும்னு நினச்சாலும் சரி, ஒரு நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிடுங்க. வாழ்க்கையில் ஒரு முறை தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. எவ்வளோ செலவு வந்தாலும் சரி. ஏன்னா கோடிக்கணக்கில் போட்டு வீடு கட்டுறப்ப சில ஆயிரங்களை செலவு பண்ணி வாஸ்து நிபுணரை கூப்பிட்றது தப்பு இல்லைல்ல. அது மாதிரி பண்ணுங்கள். அதே போல் சின்னதாக நீங்கள் வீடு கட்டினாலும் சரி, நீங்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு கவர்மெண்ட் வீடு கட்டினீங்கன்னா கூட இன்றைக்கி 8 லட்சம் 10 லட்சம் வந்துடுது. ஏன்னா சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் கொடுக்குற நாம்ஸில் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்க கொடுக்குற பட்ஜெட்டில் பண்ணுறதில்ல. பண்ணுறப்ப என்ன ஆகுது, கடனை வாங்கினாச்சு கொஞ்சம் பெருசாக கட்டிக்கலான்னு ஆசைப்பட்றாங்க. அது எல்லாத்துக்குமே சாமானிய மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசை தான். எனக்காக இருந்தாலும் அந்த ஆசை வரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அதுவுமே கூட அது ஒரு செலவாக பார்க்காத ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை வச்சு பண்ணிங்கன்னா தான்
நல்லாயிருக்கும். எப்போவுமே இன்ஜினியருக்கு வாஸ்து தெரியுது, கொத்தனாருக்கு வாஸ்து தெரியுது, மேஸ்திரிக்கு வாஸ்து தெரியுதுன்னு தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா இந்த கொத்தனார், இன்ஜினியர், மேஸ்திரி எல்லாம் நான் குறை சொல்லணுங்கிறது இல்லை. இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நூற்றுக்கணக்கான வீடு கட்டியிருப்பாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ 2 பையன் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கான வீடு அமைப்புங்கிறது வேறு. 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கான அமைப்பு வேறு. ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கான வீட்டுடைய அமைப்புகளோ, வீட்டுக்கான தலைவாசல் அமைப்புகளோ, ஜன்னல்கள் அமைப்புகளோ எல்லாமே மாறுபடும். ஒரே மாதிரியே இருக்காது. இப்போது நீங்கள் வந்து உணவு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் சைவம் செஞ்சிங்கன்னா வடகிழக்கு கிளியராக இருக்கணும். அசைவம் செஞ்சிங்கன்னா வடகிழக்கு தப்பாக இருந்தால் தான் அசைவ கடை ஓடும். அங்கே கொண்டு போய் நான் வாஸ்துப்படி பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா ஓடாது. சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உணவு விடுதி உணவு ஹோட்டல் நடத்துகிற இடத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து ஒரு 10 வாசல் முறை கூப்பிட்டு பார்த்துருக்காரு. அது எல்லாமே வீட்டுக்கு பார்க்குற மாதிரியே வாஸ்து பார்த்துருக்குறாங்க. கடைக்கு பார்க்குற மாதிரி இல்லை. எல்லாமே உச்சத்தில் வைங்க, வாய்மொழியில் வைங்க, அக்னியில் அடுப்பு போடுங்க அப்படின்னு பண்ணியிருக்கிறாங்க. பட் அந்த கடை இன்றைக்கி வந்து என்ன பண்ணுதுன்னா ஓடலைங்க சார், நம்மளை கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்போ வீட்டுக்குன்னா 4 பேர்த்துக்கு செய்வோம், மீறி போச்சுன்னா அந்த வீட்டில் ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் சமையல் செய்வோம். ஹோட்டல் அப்படி கிடையாது, 1000 பேர் வரணும், அப்போ தான் அந்த ஹோட்டல் தொழில் நடத்த முடியும். அப்போ வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் ஒன்றுமே வியாபாரம் ஆகாது. சமையல் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தானே மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ மக்களும் வரணும், சமையலும் நடந்துகிட்டே இருக்கணும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கும், ஊழியர்களே இருக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற அப்படியே இருந்தாலும் ஏமாற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய ஹோட்டல் ஓனர்கள் சொன்னது தான் நான் இப்போ சொல்கிறேன். நிறைய விடுறோம் சார், மேனேஜ்மெண்ட்டில் விடுறோம், கிச்சன் பக்கம் விடுறோம், அங்கேருந்து எதாவது எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு குறை சொல்கிறாங்க. அது காரணம்னா அந்த வாஸ்து தவறான கட்டிட அமைப்பு. வாஸ்து தப்பாக இருந்தால் அங்கே எண்ணங்கள் தப்பாக மாற்றும். நான் எண்ணங்கள் வாஸ்துங்கிறதே எண்ணங்கள்னு மீண்டும் அதை தான் பதிவிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்போது ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களுக்கும் வாஸ்து அமைப்பு வேறு, வீட்டுக்கான வாஸ்து அமைப்பு முற்றிலும் வேறுபடும். வீட்டுக்கான வாஸ்து அமைப்பு தொழில் நிறுவனங்களை செஞ்சிங்கன்னா 100% தொழில் நிறுவனங்கள் முன்னேற்றம் அடையாது அப்படிங்கிறத நான் தான் தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக சார். எப்பயுமே வீடுகளில் நம்ம வாஸ்து பார்க்கும்போது இந்த மூளை பலமான மூளை, இந்த மூளை பலவீனமான மூளை அப்படின்றத பர்டிகுலராக சொல்லுவாங்க. இதை தாண்டி இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்கள் சைட்ல இருந்து ஒரு கருத்து இருக்கும்ல சார்? நிச்சயமா. வாஸ்துங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஒன்று. இதை நினச்சி பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இது பயமுறுத்தக்கூடிய வேலையும் இதில் இல்லை வாஸ்துலேயும். அப்போ வாஸ்துங்கிறதுனா என்னென்னா நம்ம உடம்பு தான் வாஸ்து. தலைப்பகுதி அப்படிங்கிறது ஈசானியம். தலைப்பகுதி அப்படின்னா 2 கண்கள் இருக்குது, மூக்கு இருக்குது, நமக்கான வாய், காது இருக்குது. எப்போவுமே தலைப்பகுதி ஈசானி பகுதியில் தலைவாசல் அப்படின்னா ஒரே ஒரு தலைவாசல் கொடுங்க ஈசானி பகுதியில். அது வடக்காக இருக்கலாம், இல்லை கிழக்காக இருக்கலாம். ஜன்னல்கள்னு கொடுக்கும்போது நமக்கு 2 கண்கள் இருக்குது. அப்போ வடக்கு ஒரு ஜன்னல், கிழக்கு ஒரு ஜன்னல் கொடுங்க. அந்த ஜன்னல்களுமே 2 கதவுகள் இருக்கிற மாதிரி ஜன்னல்கள் கொடுங்க. ஏன்னா கண்கள் 2 இல்லையா, அப்போ அதுக்கு 2 கதவுகள் இருக்கிற மாதிரி கொடுங்க. காதுகள் 2, அதே மாதிரி அதனால தான் ஜன்னல்கள் 2 கொடுங்குறேன். ஜன்னல்கள் வந்து 2 கதவுகள் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். மூக்கில் 2 துவாரங்கள், கண்ணு 2 கண்ணு, காது 2 காதுகள் இருக்குது. தலைவாசல் அப்படிங்கிறது 1 கொடுங்கன்னா வாய் அப்படிங்கிறது 1 தான். அதனால அது ஒற்றைப்படையில் கொடுங்க. ஜன்னல்கள் இரட்டைப்படையில் கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வீட்டில் பார்க்கக்கூடியது. அதே போல் நம்மளுடைய தலைப்பகுதி அப்படின்னா ஈசானியம்னா, வயிற்று பகுதி அப்படின்னா அக்னி பகுதி. அப்புறம் நம்மளுடைய மர்மஸ்தானம் அப்படிங்கிறது தென்மேற்கு பகுதி. அதனால தான் பெட்ரூம் அப்படிங்கிறது கொடுங்க. மர்மஸ்தானம் அப்படிங்கிறது எப்போவுமே மறைவாக தான் இருக்கணும். அதனால தான் அந்த இடத்துல இருட்டாக கொடுங்க, மறைவாக கொடுங்க. அந்த இடத்துல எப்போவுமே தலைவாசல்கள் கொடுக்காதீங்க அப்படிங்கிறோம். வாயு பகுதி அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை தீர்மானிக்கக்கூடியது. வாயு வேகம், மனோவேகம். அப்போ இந்த வாயு மூளை தான் நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது. நல்லது கெட்டது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது, வருமானத்தை தீர்மானிக்கிறது. ஏன்னா நம்ம என்ன தொழில் செய்யலாம், எப்படி தொழிலில் முன்னேற்றம் அடையலாம், எப்படிப்பட்ட மணமகன் வேணும், எப்படிப்பட்ட மணமகள் வேணும், இப்படி உங்களுக்கு என்ன ஓட்டங்கள் அனைத்தையுமே ஒருங்கு இணைந்தது தீர்மானிக்கக்கூடியது வாயு மூளை. அப்போ அந்த வாயு மூளையை சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்கும் அப்படிங்கிறோம். அப்போ இந்த 4 மூளைகளுமே இது போல் சிம்பிளாக தீர்மானம் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதுமானது. வாஸ்து அற்புதமாக வேலை செய்யும். இதில் இப்போ ஒரு வடமேற்கு நமக்கு வெட்டுப்படுதுங்கிறோம். வடமேற்கு வெட்டுப்பட்டால் வாயு மூளை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே போல் தான் வடமேற்கு கால்களுக்கானது. வாயு மூளை ஒரு வீட்டில் வெட்டுப்பட்டுருந்துச்சுன்னா அந்த இடத்துல கால்கள் அப்படிங்கிறது பாதிக்கப்படும், எலும்புகள் அப்படிங்கிறது பாதிக்கப்படும்.
இதே தலைப்பகுதின்னு சொல்கிறோம். தலைப்பகுதியில் என்ன இருக்குது? தலைப்பகுதியில் தலைக்குள்ளே நம்மளுடைய மூளை இருக்குது. நரம்புகள் தான் நம்ம முழுக்க முழுக்க செயல்படுத்துது. அப்போ தலைப்பகுதியில் ஒரு வெயிட்டான ஒரு பொருளைவோ, ஒரு படிக்கட்டுகளைவோ, இல்லை ஜன்னல்கள் இல்லாத கட்டட அமைப்புகளோ, இல்லை வடகிழக்கு மூலையிலே மேல்நிலையில் ஒரு அறைகளோ, இல்லை மேல்நிலை தண்ணீர் தொட்டிகள் கொடுத்தீங்கன்னா நம்ம தலை அழுத்தப்படும், நரம்புகள் அழுத்தப்படும், நரம்புகள் பாதிக்கப்படுங்கிறோம். அதனால தான் நரம்புகள் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படும். இப்போ ஒரு வீட்டில் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா, வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்ட ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருப்பாங்க. வடகிழக்கும் வட மேற்கும் பாதிக்கப்பட்டால் அந்த இடத்துல வந்து ஆட்டிசம் ப்ளஸ் கைகால்கள் செயல்லேருந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்போ இதே வந்து தென்கிழக்கு பாதிக்கப்பட்டால் நம்ம வயிற்றுக்கானதுங்கிறோம். அப்போ வயிறு அப்படின்னா அந்த இடத்துல தென்கிழக்கில் நீங்கள் தேவையில்லாத ஒரு செப்டிக் டேங்க் கொடுக்குறீங்க, தென்கிழக்கில் ஒரு மேல்நிலை தொட்டியை கொடுக்குறீங்க, இல்லை தென்கிழக்கில் தண்ணி தொட்டியை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கேன்சர், வயிற்றுப்பகுதியில் கேன்சரோ, இல்லை வயிற்றுப்பகுதியில் ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சைகளோ, பித்தப்பை கல் அல்லது கிட்னி ஸ்டோனு, இந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ தெற்கும் மேற்கும் அப்படின்னா முதுகு பகுதிங்கிறோம். இப்போ தெற்கிலும் மேற்குலையும் பள்ளம் இருக்குது, தெற்கு மேற்கில் வாஸ்து தவறான கட்டிட அமைப்புகள் இருந்துச்சுன்னா முதுகு பகுதியில் L4, L5 அப்படின்னு எலும்பு தொடர்பான, எலும்பு தேய்மானம் தொடர்பான பாதிப்புகளை, பிரச்சனைகளை கொடுக்கும். சில இடங்களில் எலும்பு பாதிப்பு கொடுக்காது, ஜவ்வு மட்டும் கிழிஞ்சு போயிடும், ஜவ்வு மட்டும் பாதிக்கப்படும். இதற்கு காரணம் தெற்கும் மேற்கும் தவறான இடங்கள், எலும்புலேருந்து ஜவ்வு சதைகள் பாதிக்கப்பட்ட இடங்கள் அப்படிங்கிறது கொடுக்கும். இப்போ வடமேற்கில் மேற்கில் ஒரு செப்டிக் டேங்க் போட்டுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஜவ்வில் மட்டும் நம்ம எலும்புகள் தவிர்த்து கால்களில், உடம்புகளில் ஜவ்வு இருக்கும் இல்லையா, அதுலெல்லாம் வந்து புரை ஓடி புண்கள்லாம் வரும்பார். நிறைய பேர்த்துக்கு சீல் பிடிச்சி புண்ணெலாம் வரும். அதுக்கெல்லாம் நம்ம வடமேற்கு தவறாக இருந்தாலோ தென்கிழக்கு தவறாக இருந்துச்சுன்னா ஒரு வீட்டுக்கு கால்கள் மட்டும் பாதிப்பட்டு கால்கள் புரை ஏறி கால்கள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு காரணம் வந்து வடமேற்கு திசை. அப்போ ஒவ்வொரு வீடுகளை வச்சு அவர்களுக்கான நோய்கள் என்னென்ன இருக்குது, அதற்கு 100% தீர்வு கிடைக்குமான்னா 100% தீர்வு கொடுக்க முடியும். வீடே ஒரு டாக்டர். வீடை சரி பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் தீரும். இதே ஒருத்தருக்கு வந்து தீர்க்க முடியாத ஒரு கேன்சர் வருது அப்படின்னாலே தென்மேற்கில் கிணறு இருந்தாலும் கேன்சர் கொடுக்கும். தென்கிழக்கில் தவறுகள் இருக்குது, தண்ணீர் தொட்டி இருந்தாலும் கிணறுகள் இருக்குனாலும் அந்த இடத்துல கேன்சரை கொடுக்கும். அப்போ வீட்டை வந்து நீங்கள் வாஸ்துப்படி மாற்றி அமைச்சா 100% நோய்களிலிருந்து விடுபட முடியும். அப்போ ஒவ்வொரு அங்குலங்கலமாக நம்ம வீட்டை வந்து ஆராய்ஞ்சிங்கன்னா அவங்க உடம்புல என்னென்ன நோய்கள் இருக்குதோ வீட்டை பார்த்து நம்ம நோய்களை சொல்ல முடியும். அப்போ இந்த வாஸ்துங்கிறது அற்புதமானது. இப்போ ஒருத்தருக்கு பிளட் கேன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு என்ன காரணம்னா தெற்கும் மேற்கும் தவறாக இருந்தால் தான் ஒரு பிளட் கேன்சர் வரும். தெற்கு மேற்கு பள்ளமாக இருந்தால் தான் பிளட் கேன்சர் வரும், இல்லாட்டியில் வராது. கேன்சர்லேயே 2-3 வகை இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமாக டீப்பாக நீண்ட நாள் இந்த வாஸ்துல அனுபவம் பெற்ற நபர்களால் மட்டும்தான் இதை சொல்ல முடியும். கண்டிப்பாக சார். இன்றைக்கி நிறைய பேர் நாங்கள் இந்த 3 ஆண்டுகளாக இந்த யூடியூப்பில் பேசுகிறத வெளியில் சொன்னதை வச்சு, நானும் என்னோட நண்பர் ரவிராமனாவும் சொன்னதை வச்சு தான் எல்லாம் நிறையா இன்றைக்கி புதுசாக காப்பி அடித்து பேசுகிறாங்க. பரவாயில்ல, அதனால் மக்கள் பயனடைகிறாங்கன்னா எங்களுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி தான். இந்த 3 ஆண்டுக்கு முன்னாடிலாம் நம்ம இந்தளவுக்கு டெப்த்தால் யாருமே பேசலை. ஏன்னா அதற்கு காரணம் அப்படின்னா எங்களுடைய குழு தான். அவ்வளவு அனுபவங்கள், அவ்வளவு ஆழ்ந்து இதில் வந்து நிறையா ஆழமான தேடல்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் அடுத்து வர சந்தைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நிச்சயமாக கொடுப்போம். வாஸ்து பார்க்கறது மட்டும் இல்லாம தொடர்ந்து வகுப்புகளும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை பத்தி சரி, ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்குன்னா வந்து வாஸ்து பத்தி கத்துக்கணும், வாஸ்து பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட வரலாம். ஸோ இன்னைக்கெல்லாம் கிளாஸ் நடக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்லி தரீங்க அப்படிங்கிறத பத்தி. நிச்சயமா. இப்போ ஃபஸ்ட்டு 2023 நானும் எனது நண்பர் ரவிராமனாவும் வந்து ஏற்காட்டில் 2023 மார்ச்சுக்கு மேலே தான் நாங்கள் வகுப்பு ஆரம்பித்தோம். அது கால சூழ்நிலைகள் அவர் தவறி விட்டார். அதுக்கப்புறம் வாஸ்து வகுப்பு வந்து 1 வருடமாக எடுக்கலை. கடந்த 2025 ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் நான் தொடர்ந்து வாஸ்து வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கிறேன். என் வகுப்பில் இன்றைக்கி ஒரு 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிச்சுட்டு வெளியில் போயிட்டுருக்காங்க. இதில் இந்த வாஸ்து வகுப்பில் நானும் என்னோடய நண்பரும் பார்த்த அனுபவங்களை வந்து எல்லாத்துக்குமே 100% கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இதில் எனக்கு என்னென்னா, யாருமே நம்மக்கிட்ட படிச்சுட்டு போயிட்டு நம்ம பேரை கெடுத்துடக்கூடாதுங்கிறது எனக்கு ஒரு ஆசை. அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. பட் என்னென்னா, நம்ம ஒரு தப்பாக யாருக்கும் வழிகாட்டிடக்கூடாது.
நம்ம வாஸ்து வகுப்பு எடுக்கிறோம்னா நமக்கு 100% நமக்கு வந்து அதில் நாலேஜ் வேணும். நிறையா வாஸ்து வகுப்பு போனவங்க ஜோதிடர்கள் தான் எங்கிட்ட வகுப்புக்கே வர்றாங்க. வாஸ்து வகுப்புக்கு 2 வகுப்புக்கு 5 வகுப்புக்கு 3 வகுப்பு லட்சங்களை கொடுத்து போனவங்க தான் எங்கள் வகுப்புக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே அடுத்து மீடியாவில் நம்ம சேனல்லேயே அறிமுகப்படுத்துவோம். அதனால் இப்போவுமே கடந்த ஒரு ரவிரமணா அவர்கள் மறைந்து ஓராண்டுகள் ஆயிடுச்சு. அவர் எல்லாத்துக்குமே வாஸ்து கற்றுக் கொடுக்கணும், எல்லாருமே கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றும் விதமாக, அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக வர்ற ஜனவரி மாதம் 24ஆம் தேதி திண்டுக்கல்லில் விவேரா கிராண்ட்னு சொல்லி ஒரு ஸ்டார் ஹோட்டல் தான், அதில் இலவச வாஸ்து வகுப்பு 1 நாள் வகுப்பு நான் எடுக்கிறேன். அந்த வகுப்புக்கு அந்த ஹாலுக்கான கட்டணம் ப்ளஸ் உணவு, ஒரு புத்தகம் ஒன்று அடிப்படை புத்தகம் கொடுக்குறேன். அதற்கான கட்டணம் மட்டும் ஒரு சிறிய தொகை பெற்றுக்கொண்டு அந்த வகுப்பு எடுக்கிறேன். யாராவது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வாஸ்து கற்றுக்கணும், இல்லை வாஸ்துவில் எனக்கு முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக வாஸ்து வகுப்பில் கலந்துக்கலாம். கண்டிப்பா சார். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட நேயர்களுக்கு. தொடர்ந்து நீங்க பல பதிவுகளையுமே நம்மளோட மக்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வாஸ்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தேவை. ஆனா அது எப்படி தேவை, எந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கறத ரொம்பவே அழகா இன்னைக்கும் இந்த நிகழ்ச்சியில சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.